வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக, இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேகா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தவேகா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தவேகாவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2 உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2 உறுப்பினர்களும் தவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தவேகாவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50க்கு இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25க்கு புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல்,
மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147, 144 என்ற புள்ளிக்கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார்.
புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக, இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.